அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்று நம்ம பார்க்க போகிறது மிக மிக அவசர பதிவு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்று இரவுக்குள் இந்த பதிவை பார்த்துட்டு இன்றைக்கி ராத்திரிக்குள்ளே முருகனுடைய பாதத்தில் உங்களோட பூஜை ரூமில் ஒரே ஒரு முடிச்சு மட்டும் நீங்கள் நல்லா ஆத்மார்த்தமாக வேண்டிட்டு உங்களுடைய இக்கட்டான பிரச்சனை தீரணும்னு சொல்லிட்டு நீங்கள் வேண்டி வச்சு பாருங்களேன். நிச்சயம் அந்த பிரச்சனையானது முருகனுடைய பாதத்தில் வச்சதுனால கண்டிப்பாக நடக்குங்க. அப்படிப்பட்ட சிறப்பு பதிவு தான், ஆனால் அவசர பதிவாக போயிடுச்சு. இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பங்குனி கிருத்திகை வழிபாடுங்க. எப்பயுமே கிருத்திகையாக இருக்கட்டும், செவ்வாய்க்கிழமையாக இருக்கட்டும், பூச நட்சத்திரமாக இருக்கட்டும், நம்ம வழிபட வேண்டிய ஒரே கடவுள் யாருன்னு கேட்டால் நம்முடைய முருகப்பெருமான் தான். அப்படிப்பட்ட முருகனை நம்ம கும்பிடாமல் நமக்கு வேறு என்ன வேலை? தினம் தினம் நமக்கு எவ்வளவு வேலைப்பளுகள், ஆஃபீஸ் டென்ஷன் எது இருந்தாலுமே முருகனை வழிபட நம்ம கண்டிப்பாக மறக்கவே கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, பங்குனி மாதம் சொன்னாலே அதுவும் கிருத்திகை நட்சத்திரம் இன்றைக்கி வியாழக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கிறது மிக மிக விசேஷமான நாள். அது மட்டும் இல்லாமல் குரு பகவானுடைய அருளாசி நமக்கு இந்த இடத்துல கண்டிப்பாக நிறைவாக இருக்குங்க. அப்படி நமக்கு வேண்டிய வரங்கள் எல்லாமே கிடைக்கணும், நமக்கு சில நடக்கவே நடக்காதுங்கிற சில நல்ல காரியங்கள் கண்டிப்பாக நமக்கு நடக்கணும். குடும்பத்தில் நம்ம சிலதை இழந்திருப்போம் வாழ்க்கையில். அப்படி இழந்ததை திருப்பி நமக்கு மீட்டெடுக்கணும்னா இன்றைய நாள் நமக்கு ஒரு வரப்பிரசாதம். இந்த நாளில் நீங்கள் குரு பகவானையும் வேண்டிட்டு முருகப்பெருமானையும் வேண்டிட்டு இன்றைக்கி ராத்திரிக்குள்ளே இந்த பதிவை பார்த்து இன்றைக்கி ராத்திரிக்குள்ளே நீங்கள் பண்ணி வைக்கிற சின்ன ஒரு முடிச்சானது உங்களுக்கு நிச்சயம் வெற்றி மேல் வெற்றி கிடைக்குங்க. அப்படிப்பட்ட முருகனுடைய வழிபாட்டை நம்ம வீட்டில் இருந்துட்டு இன்றைக்கி எப்படி பண்ணலாங்கிறதா ஒரு சிறப்பு பதிவு, ஆனால் அவசர பதிவாக போயிடுச்சு. ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் உடல்நலம் சரியில்லாத காரணத்தினால இந்த பதிவை கொஞ்சம் தாமதமாக நான் கொடுத்துட்டேங்க. இன்றைக்கி சாயங்காலம் நீங்கள் எல்லாருமே நம்ம வீட்டில் நார்மலாக எப்போயுமே தீபம் ஏற்றி ஒரு விளக்கு வச்சுருப்போம். அப்படி விளக்கு வைத்து நீங்கள் தீபம்லாம் ஏற்றிட்டு தூப தீப ஆராதனைகள் இதெல்லாம் காமிச்சு நம்ம வழிபாடு பண்ணியிருப்போம். அப்படி நீங்கள் வழிபாடு வச்சுருக்கப்ப உங்களுடைய மனசுக்குள்ளே கண்டிப்பாக பெண்களாகி நமக்கு பெண்கள் ஆண்கள் இந்த பதிவை பார்க்குற யாராக இருந்தாலுமே இந்த மனசுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு சில குறைகள் இருக்கும். நமக்குள்ளே சில விஷயங்கள் நம்ம என்ன பூஜை பண்ணாலும் என்ன பரிகாரங்கள் பண்ணாலும் நமக்கு சில விஷயங்கள் நடக்கவே மாட்டேங்குது, நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும். அப்படி ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்காமல் ரொம்ப நாள் தாமதமாய் தள்ளி போய்கிட்டே இருக்கா, அப்போ நீங்கள் இந்த பரிகாரத்தை தாராளமாக பண்ணலாங்க. நிச்சயம் கை கூடும். ஒரு மஞ்சள் நிற துணி எடுத்துக்கோங்க. சின்ன ஒரு பீஸ் கிடச்சா கூட போதும். துணி கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையும் வீட்டில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரே ஒரு விரலி மஞ்சள், இந்த விரலி மஞ்சள் அது கூட ₹1 நாணயம், இது 2 மட்டும் போதுங்க. இந்த ரெண்டையுமே ஒரு சின்ன ஒரு முடிச்சா மட்டும் கட்டிட்டு அப்படியே உங்கள் வீட்டில் கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையும் முருகன் படம் இருக்கும். இல்லாட்டி அந்த நம்ம காமாட்சி விளக்கு, இல்லாட்டி ஒரு விளக்கு ஏற்றிருப்போம் பார்த்தீங்களா சுவாமி ரூமில், அந்த தீபத்தை நீங்கள் முருகப்பெருமானை நினச்சிட்டு சாட்சாத்தமாக இந்த நீங்கள் கட்டியிருக்க அந்த முடிச்சை நீங்கள் சுவாமியோட பாதத்தில் வச்சுருங்க. இவ்வளோதாங்க. உங்களுடைய பிரச்சனைகள், ஏதோ ஒரு பிரச்சனை, தீர்க்க முடியாத பிரச்சனைகள் உங்கள் கிட்டே இருக்குது. அந்த பிரச்சனை வேண்டுதல் முருகனுடைய பாதத்தில் நம்ம இறக்கி வச்சுருக்கோம். முடிவே இல்லாத இந்த ஒரு பிரச்சனைக்கு கண்டிப்பாக முடிவு கொடு முருகா அப்படின்னு இந்த வேண்டுதலை வச்சுட்டு ஒரு முடிச்சு மட்டும் போட்டு நம்ம கட்டி வச்சு பார்க்குறோம் பார்த்தீங்களா, அதுக்கு நிச்சயம் முருகப்பெருமான் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுடைய பிரச்சனையை நிச்சயம் தீர்த்து வைப்பாருங்க. இந்த உங்களுடைய வேண்டுதலானது கண்டிப்பாக நிறைவேறும். ஏன்னா நம்ம முருகனுடைய பாதத்தில் வச்சுருக்கோம். ஆனால் இந்த முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறதுன்னு ஒரு கேள்வி வரும். இந்த முடிச்சை உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க முருகப்பெருமானுடைய கோவில் உண்டியில் போய் சேர்த்துருங்க. ஆனால் ஒரு சிலருக்கு என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு முருகனுடைய அறுப்படை வீட்டுக்கு போகணும், முக்கியமான முருகனுடைய கோவிலுக்கு போகணும்னு ரொம்ப நாளாக ஒரு ஆசை இருக்கும். நான் உதாரணத்துக்கு திருச்செந்தூரில் இருக்கலாம், இல்லை பழனியாக இருக்கலாம், சுவாமிமலையாக இருக்கலாம். அது மாதிரி நிறைய கோவில்களுக்கு போகணும்னு ஒரு ஆசை கண்டிப்பாக இருக்கும். ஆனால் சில காரணங்களே தெரியாது அந்த கோவிலுக்கு போகக்கூடிய பாக்கியம் நிறைய பேருக்கு கிடைக்காது. அப்படிப்பட்டவர்கள் இந்த முடிச்சை சுவாமியோட பாதத்தில் வைக்கிறப்ப நீங்கள் இன்னொரு ஆத்மார்த்தமான ஒரு கோரிக்கையை வைக்கலாம். முருகா, எப்படியாச்சும் உன்னை பார்க்கறதுக்கு என்னை அறுபடை வீட்டுக்கு நீ என்னை அழைத்து செல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரார்த்தனை பண்ணிவிட்டு, அதே மாதிரி உங்களுடைய பிரார்த்தனை, உங்களுடைய கோரிக்கைகள் என்ன நினச்சி வேண்டியிருக்கீங்களோ அதை நிறைவேறின உடனே இந்த முடிச்சு அந்த உண்டியல் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, உண்டியில் போடுறதுக்கான மஞ்சள் அந்த முடிச்சு நீங்கள் எந்த சுவாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டீங்களோ, உதாரணத்துக்கு திருச்செந்தூர் உண்டியில் போயிட்டு நீங்கள் போய் போடுறதுக்கான பாக்கியம் நிச்சயம் முருகப்பெருமான் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாருங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு அதிசக்தி வாய்ந்த இன்னைக்கு ஒரு நாள் இந்த கிருத்திகை நாள். அதனால் தயவு செஞ்சு மறக்காமல் உங்களுடைய எப்பேற்பட்ட பிரச்சனைகள், கோரிக்கைகள் இன்றைக்கி ராத்திரிக்குள்ளே ஒரே ஒரு விரலி மஞ்சள், ₹1, ஒரு மஞ்சள் துணி, இது மட்டும் போதுங்க. ஆத்மார்த்தமாக முழு நம்பிக்கையும் நமக்கு அன்பு மட்டும் இருந்தாலே போதும். இறைவன் மேல் வச்சுக்க அந்த நம்பிக்கையானது நிச்சயம் உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து காப்பாற்ற முருகன் ஏதோ ஒரு ரூபத்தில் நமக்கு கண்டிப்பாக உதவுவாருங்க. அது மட்டும் இல்லாமல்
இன்றைக்கி மாலையில் நீங்கள் தீபம் ஏற்றுறப்ப நிறைய பேருக்கு இது தெரிஞ்ச விஷயந்தான், இருந்தாலும் சொல்கிறேன். கிருத்திகை நட்சத்திரம், இந்த செவ்வாய்க்கிழமை, சஷ்டி இது மாதிரி தினங்களில் எப்பயுமே நமக்கு சொந்த வீடு அமையணும், கடன் பிரச்சனை இருக்குது, பணப்பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறவங்க நிச்சயம் முருகனுக்கு ஒரு 6 வெத்தலை வச்சுட்டு அது மேலே ஒரு அகல் தீபம் மட்டும் ஏற்றினா, வெற்றிலை தீபத்தை மட்டும் ஏற்றி பாருங்களேன். நிச்சயம் உங்களுடைய சொந்த வீடு கோரிக்கைகள் நிச்சயம் சீக்கிரமாக நடக்குங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அவங்களுக்கு ஏற்கனவே நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த சங்கடின்னு சொல்லுவாங்க, அதாவது குழந்தைங்களுக்கு கொடுக்குற அந்த பாலாடை தீபம் சொல்லிட்டு, அந்த பாலாடை இருக்குது பார்த்தீங்களா, அதில் நெய் இல்லாட்டி நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு தீபம் ஏற்றுவாங்க. அது மாதிரி இன்றைக்கி தீபம் ஏற்றினாலுமே கண்டிப்பாக அவங்களுக்கு குழந்தை பாக்கியம், குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு நிச்சயம் கிடைக்குங்க. அப்படி உங்களுக்கு என்ன வரம் வேணுமோ இன்றைக்கி முருகன்கிட்ட கண்டிப்பாக கேட்டு பாருங்கள். உங்களுக்கு முருகப்பெருமான் எல்லா வரங்களையும் வாரி வாரி கொடுக்கக்கூடிய வேலையை நிச்சயம் செய்ய தொடங்கி விடுவாருங்க. இதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இந்த முடிச்சு மட்டும் கண்டிப்பாக நம்பிக்கையோடு இன்றைக்கி ராத்திரிக்குள்ளே நீங்கள் செஞ்சு பாருங்கள், நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பலனடையட்டும். மீண்டும் வேறு ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஆதரவும் சப்போர்ட்டும் எங்களுக்கு நிச்சயம் தேவைங்க. நன்றி, வணக்கம்.